நீ ஜாயிண்ட் பெயின்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும்? முழங்கால் வலி 2 குரூப் ஆஃப் ஏஜ் குரூப்புக்கான பெயின். ரொம்ப காமனஸ்ட் ப்ராப்ளம் இன்ஜுரி காரணம். விட்டமின் D3 குறைபாடுனால அந்த போன்ஸ் வீக் ஆகி அந்த முட்டி தேய்மானம் ஏற்படும். அது ஏஜ்னால முட்டி தேயுறது. அந்த தேய்மானத்தை நம்ம வேகத்தை குறைக்க முடியும். கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பியெல்லாம் கொடுப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே தேய்மானம் ரொம்ப தேஞ்சு போயிட்டோம்னாக்க அவங்களுக்கு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். வணக்கம், நான் டாக்டர் சசிதர் பேசுகிறேன். கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், தீபம் மெட்ஃபெஸ்ட் ஹாஸ்பிட்டல். முழங்கால் வலி 2 குரூப் ஆஃப் ஏஜ் குரூப்புக்கான பெயின். உதாரணத்துக்கு யங்ஸ்டர்ஸ், அந்த 20 to 30 years ஆஃப் ஏஜ் பீப்புளுக்கு நீ ஜாயிண்ட் பெயின் வரலாம். ரெண்டாவது குரூப் ஏஜ்டு பீப்புள், ஒரு 55-60 இயர்ஸ்க்கு மேற்பட்டவர்களுக்கு உடல் வயது மூப்பின் காரணமாக அவங்களுக்கு மூட்டு வலி வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம யங்கர் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு பார்ப்போம். யங்ஸ்டர்ஸ், மேலுக்கு ஃபீமேலுக்கு எப்படி அந்த நீ ஜாயிண்ட் பெயின் வரும் அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப காமனஸ்ட் ப்ராப்ளம் இன்ஜுரி காரணம். மூட்டு வலியில் அடிபட்டு அதோடைய தசைநார்கள் கிழிஞ்சதுனால வரலாம். அதில் குறிப்பாக ஏசிஎல்னு சொல்லக்கூடிய ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் கிழிஞ்சிடும். அது கிழிஞ்சிட்டாக்கா அந்த ரெகுலராக அந்த முட்டி தேய ஆரம்பித்து வலி ஏற்படும். பெண்களில் ரொம்ப காமனாக இருக்கிற காரணம் அவங்களுடைய கால்சியம் குறைபாடுனால, விட்டமின் D3 குறைபாடுனால அந்த போன்ஸ் வீக் ஆகி அந்த முட்டி தேய்மானம் ஏற்படும். இது ரெண்டுமே ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி பண்ண முடியும். இந்த ஏசியல் ஜாயிண்ட் கிழிஞ்சிட்டாக்கா அதுக்கு சர்ஜரி தான் பண்ணணும். அதுக்கு ஆர்த்ரோஸ்கோபி என்ற சொல்லக்கூடிய கேமரா ஹோல்ஸ் மூலமாக, கீ ஹோல் சர்ஜரி மூலமாக அந்த ஏசியல் ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். லேடிஸ்க்கு விட்டமின் D3 குறைபாடு ஏற்பட்டதுனால, நீ ஜாயிண்ட் தேய்மானம் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு வரக்கூடிய தேய்மானத்தை டேப்லெட்ஸ் மூலமாகவும் ஃபிசியோதெரப்பி மூலமாகவும் சரி பண்ண முடியும். எல்டர்ஸில் தேய்மானத்தை வர்றது எப்படி சரி பண்ணலாம்? அது ஏஜ்னால் முட்டி தேயுறது. அந்த தேய்மானத்தை நம்ம வேகத்தை குறைக்க முடியும். கால்சியம் ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்கான எக்ஸசைஸ் பண்ணினாக்கா அவங்களுக்கு அந்த தேய்மானத்தோடைய வேகத்தை குறைக்க முடியும். தேய்மானத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இதுக்கு தேய்மானம் ஃபுல்லாக ஏற்பட்டுருச்சு அப்படின்ட்டு பார்த்தாக்கா என்னென்ன ட்ரீட்மெண்ட் முறைகள்னு பார்த்தா, முதல் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பியெல்லாம் கொடுப்போம். இது முதல் கட்டமாக நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒருவேளை இதுக்கெல்லாம் சரியாக வரலைன்னும் பொழுது இந்த நீ ஜாயிண்ட்டுக்குள்ளே இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுவோம். அதில் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ், ஹைலூரோனிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ், PRP அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸில் போடலாம். இதெல்லாம் தேய்மானத்தை குறைக்கும். தேய்மானத்தினால ஏற்படுற வலியையும் குறைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே தேய்மானம் ரொம்ப தேஞ்சு போயிட்டோம்னாக்கா அவங்களுக்கு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். சரி, இதெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இவங்களுக்கு என்னென்ன குரூப்புக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், உடல் பயிற்சி, நடைப்பயிற்சி ரொம்ப அவசியம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு சராசரி அடல்ட் மேலுக்கு, அடல்ட் ஹியூமன் பீயிங்க்கு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பர் டே அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். நடைப்பயிற்சி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. டெய்லியும் அதை நடைப்பயிற்சி செய்ய முடியலனாக்கா வார கடைசியில் 200 நிமிஷம் நம்ம உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்யணும். உடல் பருமன் ஏற்படாமல் நம்ம டயட் இருக்கணும். ப்ராப்பரான ரெஸ்ட் இருந்தால் இந்த தேய்மானத்தை நம்மளால் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். எல்டர்ஸ்க்கு என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டாக்கா, ரெகுலர் வாக்கிங் எக்ஸசைஸு, ப்ராப்பர் டயட்டிங் அண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் அவங்களுடைய முட்டி தேய்மானத்துக்கு ஓரளவுக்கு பதிலாக இருக்கும். வணக்கம்.